கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கும்படியாக அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. Jesus, we praise you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name. Praise again and again. You are everything. நன்றி இயேசுவே உம் அன்பிற்கே, நன்றி இயேசுவே உம் கிருபைக்கே. எந்தொனியாலும் உம்மை வாழ்த்துவேன், உம் நாமம் வாழ்த்துவேன். எல்லாம் நீரே என் ஆண்டவா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Jesus, we praise you. சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுவீராக. நீர் தான் எங்களுடைய யெகோவா ரஃபேக்காவாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். by your stripes, hallelujah, they are healed, oh God. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உங்களுடைய கருத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்தம் செய்யும் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உம்மை அறியாதவர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும்படியாக மனக்கங்களை திறந்தர்களும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தாவே உம்முடைய சார்பிலே வரவழைப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ற பாடலை பாடுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் நல்ல ரம்யமாயிருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும் போதிக்கப்பட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவனே கோவாயிரே, என் தேவையாவையும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின் படியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். என்னை வெல்ல
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் சோம்பலினப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தரித்திரமடையாமல் உற்சாகமாக உழைத்திடுவேன், உண்மை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். நான் தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல செட்டைகளை அடித்து நானும் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன், நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன். அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் அதிக ஊழியம் செய்திடுவேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவரின் பட்சம் நேர்வார். இயேசு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவரின் பட்சம் நேர்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் இயேசு சீக்கிரம் வருவாரே, நான் அவருக்காகவே காத்திருப்பேன். அவன் கிரியை படியே அவர் அருளும் பிரதிபலனே. ஆண்டவர் வரும்போது தம்முடன் கொண்டு வருவாரே. இயேசு ஆண்டவர் வரும்போதும் தம்முடன் கொண்டு வருவாரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ரிட்டர்ன் ஓ கிரைஸ்ட் ஃப்ரம் யாண்டர் ஷோ என்ற அந்த ஆங்கில பாடலை பாடுவோம். Let us sing the hymn, Return O Christ from Yonder Shore. Return, O Christ, from yonder shore, our hearts do yearn for thee. Thou camest once to crush the foe, do come again for me. He will not delay, He will not delay. He will come back for His bride again in twinkle of an eye. Oh, what a day when the dead shall rise to that celestial sky. Oh, what a day when the perfect in Christ meet Jesus on high. Return thou with angelic throng, we watch and long for thee, and then we'll sing redemption song, unique
come back for his bride again in twinkle of an eye. Oh, what a day when the dead shall rise to that celestial sky. Oh, what a day when the perfect in Christ meet Jesus on high. Thy saints on earth thou wilt prepare, thy spirit freely pour. When world with sin and doubt ensnare, then faith unlocks the door. He will not delay, he will not delay. He will come back for his bride again in twinkle of an eye. Oh, what a day when the dead shall rise to that celestial sky. Oh, what a day when the perfect in Christ meet Jesus on high. The day of wrath is drawing nigh, with strong delusion seen, but groaning saints in passion cry, on arm of God they lean. He will not delay, he will not delay. He will come back for his bride again in twinkle of an eye. Oh, what a day when the dead shall rise to that celestial sky. Oh, what a day when the perfect in Christ meet Jesus on high. For Zion's sake return, my Lord, our hearts do throb with joy. The day of Christ, the rich reward for those thou didst employ. He will not delay, he will not delay. He will come back for his bride again in twinkle of an eye. Oh, what a day when the dead shall rise to that celestial sky. Oh, what a day when the perfect in Christ meet Jesus on high. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்ற பாடலை பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தயவாய் மாதயவாயா, தயவாய் மாதயவாய். தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய். தயவாய் மாதயவாய்.
நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடல் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானமது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானமது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே மீத்ருக்களான பல நன்றி இழந்தே சத்ருக்களாயினரே. மீத்ருக்களான பல நன்றி இழந்தே சத்ருக்களாயினரே. சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் களிப்பீரா, அவனியோர் களிப்பீர். அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் களிப்பீர், அவனியோர் களிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா
கிறிஸ்து சுராஜனை சீக்கிரம் வருவார். சீயோனை பணித்துமே கிறிஸ்து சுராஜனை சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே, சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டோரே, நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திரு ஆக்கம் இதனை அவனியோர் கழித்திடுவீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தன்னையே அவர் ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தளினவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்த பரமபிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமபிதாண்டை பரத்தில் உட்கார்ந்திட, பரமபிதாண்டை பரத்தில் உட்கார்ந்திட, பாரில் கழிப்பது நாட்கள் அதிகமும், பாரில் கழிப்பது நாட்கள் அதிகமும். இயேசுவின் முகமென்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகமென்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே எல்லாம் வேறெனக்கில்லையே, ஆசையதே எல்லாம் வேறெனக்கில்லையே. இவ்வனலோகத்தில் நீரென காருதல், இவ்வனலோகத்தில் நீரென காருதல். தந்தையும் தாயாரும் நீர்தானின் தெய்வமே, தந்தையும் தாயாரும் நீர்தானின் தெய்வமே. கண்மணியே எந்தன் கண்ணீர்கள் எல்லாமே, கண்மணியே எந்தன் கண்ணீர்கள் எல்லாமே. போர்க்கரத்தால் முகம் தொட்டு துடைப்பீரே, போர்க்கரத்தால் முகம் தொட்டு துடைப்பீரே. என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், என் கிரீடம் வேறு யாரும் எடுக்காமல், உம் சித்தம் போல் என்னை ஓட செய்திடுமே, உம் சித்தம் போல் என்னை ஓட செய்திடுமே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே அல்லால் வேறெனக்கில்லையே, ஆசையதே அல்லால் வேறெனக்கில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில கூட உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிற இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் இரும் கர்த்தாவே. உம்முடைய வசனம் தான் ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேண்டும்.
ஹalleluya ஹalleluya. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்ற வார்த்தையின்படி ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை, திருவசனத்தை கவனிப்பது ஹalleluya எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது நலமா இருக்கிறதப்பா. ஷபதுரபல கரதரபா. ஹalleluya. Thank you Lord Jesus. Thank you Lord. Hallelujah. உம்முடைய வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் போதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படி எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. Thank you Lord. உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக ரிட்டர்ன் ஆஃப் த மாஸ்டர், எஜமான் திரும்பி வருவார் என்பதை மையமாக வைத்து இந்த நாளில் நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். The title of today's sermon is Return of the Master. மத்தேயு 25வது அதிகாரத்திலே இருக்கிற 14 நாம் பார்க்குறோம். 14 30 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிலே நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 14, 15 வாசிக்கிறேன். அன்றியும் மத்தேயு 25, 14, 15 நீங்கள் வீட்டில் போய் 14 30 வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் மற்ற வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். டைட்டில் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் த மாஸ்டர். இங்கே பார்க்குறோம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து என்று கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். The 3 things I would like to stress in this passage. First is God's gift, God's expectation and God's reward. இந்த 3 தலைப்பில் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்கலாம். காட்ஸ் கிஃப்ட், காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், காட்ஸ் ரிவார்ட். தேவனுடைய ஈவு, தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவன் நமக்கு கொடுக்குற பிரதிபலன். இந்த எஜமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்திற்கு இந்த ஓமை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, யூஸ்வலாக தங்களுடைய ஆஸ்திகளை யாரும் மற்றவர்கள் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? மற்றவர்களை நம்பி கொடுக்கறதுங்கிறது, கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு பாத்திரமாக இருக்கணும். தே மஸ்ட் பி ட்ரஸ்ட்வர்தி. அப்போ தான் அவங்கள நம்பி எஜமான் கொடுக்க முடியும். நான் இங்கே பார்க்குறோம், எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர் ஒரு சிலரை அழைக்கிறார். அழைத்து ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருத்தட்ட 1 தாலந்து கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் தாலந்துகளை கொடுத்து விட்டு என்ன சொன்னார்? நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக இப்பொழுது அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் போகும்பொழுது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் எப்படி பரலோகத்துக்கு போனாரோ திரும்ப அவர் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக சில காரியங்கள் நம்ம கிட்டக்க அவர் எதிர்பார்க்கிறது பார்க்கிறோம். The first thing is God's gift. ஆண்டவர் எப்படி இந்த சம்பவத்தில் இந்த ஓமையில் நம்ம பார்க்குறோம், 5 தாலந்து 2 தாலந்து கொடுத்திருக்கிறாரோ அதே போல நமக்கும் சில காரியங்களை தேவன் ஈவாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
See, God has given us gifts. என்னென்ன காரியங்களை தேவன் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 6:23 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். See, I told you God's gift. If you read in the English Bible, it says the gift of God is eternal life through Jesus Christ our Lord. So God's greatest gift is eternal life. நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் வர்ஷிப் பண்ணும்போது கூட சொன்னேன், நம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று கூட பாராமல் தேவன் அவரையே நமக்கு கொடுத்துட்டார். ரோமர் 8:32 தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். If you really see that Jesus Christ himself is a gift for us. ஜேம்ஸ்ல நீங்க யாக்கோப்ல நீங்க வாசிங்கன்னா, every good gift and every perfect gift is from above, which cometh down from the Father of lights, with whom there is no variableness, neither shadow of turning. அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி நம்ம யாக்கோபிலே நம்ம வாசிக்கிறோம். We read in James 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ the greatest gift is Jesus. அதுக்கப்புறம் நம்ம ரோமர் 6:23 என்ன வாசிக்கிறோம்? The gift of God is eternal life through Jesus Christ our Lord. இன்னும் அநேக காரியங்கள் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது தெரியும். 2 கொரிந்தியர் 9:15 நீங்கள் வாசிங்கன்னா, if you read in 2 Corinthians 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல 1 பேதுரு, you read in 1 Peter 4:10, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இங்கே பார்க்குறோம், நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகள் என்று சொல்லி பார்க்கிறோம். God has given us variety of gifts. பற்பல கிருபையுள்ள ஈவுகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எக்லிசியாஸ்டிஸ் 3:13, பிரசங்கி 3:13 வாசிக்கிறோம். எக்லிசியாஸ்டிஸ் 3:13, அன்றி மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். அதை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது இட் இஸ் ரிட்டன் ஆஸ் கிஃப்ட். நம்ம சாப்பிட்றோம், கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியறதே என்னது? தட் இஸ் ஆல்சோ த gift of God. We are just meditating what are the gifts God has given us. First we saw that eternal life is a gift given to us. Jesus Christ is given to us as a gift. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் பற்பல ஈவுகள் என்று சொல்லி 1 பேதுருல பார்த்தோம். பிரசங்கி 5:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:19, 5வது அதிகாரம் 19 பிரசங்கி. எக்லிசியாஸ்டிஸ் 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிஃப்ட். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, சம்பத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, அவன் அதிலே புசிக்கவும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் இருக்கும் எல்லாருக்கும், ஆனால் புசிக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஏதாவது வியாதிப்பட்டிருப்பாங்க, அப்போது புசிக்க முடியாது. ஆனால் இங்கே பிரசங்கி சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும்
தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 4:10 இயேசு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்லுகிறாரு, யூ ரீட் இன் John 4:10, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். If thou knewest the gift of God, Jesus said to the Samaritan woman, if thou knewest the gift of God, then you would have asked him for the living waters. ஜீவ தண்ணீரை நீ கேட்டிருப்ப, அவர் உனக்கு கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி, நீ தாகத்துக்கு கேட்டிருந்தனா அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், you will receive the gift of the Spirit என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 4:8 முதலாவதாக என்னென்ன ஈவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி அதை பயன்படுத்துறதுங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். எஃபேசியன்ஸ் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். யூ ரீட் இன் எஃபேசியன்ஸ் 4:8 that God has given gifts to the people. இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்குற ஈவுகள். தேவன் நமக்கு நம்ம நம்பி எப்படி 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து என்று சொல்லி அவர் அந்த எஜமான் கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்டக்க ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா ஆண்டவர் கொடுத்ததுனால நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இதைதான் தாவீது சொல்லும் பொழுது, எல்லாம் நான் உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். எனி பிளெஸிங் யூ ரிசீவ், இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட், இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். 2 பேதுருல ஒரு வசனம் இருக்குது. 2 பேதுரு 1வது அதிகாரம், யூ ரீட் 2 Peter 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, யூ மஸ்ட் நோ ஹூ ஹஸ் கால்ட் யூ. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவனுக்கும் அது மாத்திரமல்ல தேவ பக்திக்கும், to have a living for our life and to be devoted towards God, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்றோம்னா அழைத்தவரை அறிகிற அறிவினால நம்ம பெற்றுக்கொள்றோம். இயேசு கூட சொன்னார் இல்லையா, நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினால ஒன்று கேட்கவில்லை, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்னா தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது அவர் அதை நமக்கு தந்தருளுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இது God's gift. So far we have been saying what are the things which are given to us by God. தேவன் நமக்கு எதெல்லாம் நமக்கு ஈவா கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டு ஆண்டவர் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவது தேவனுடைய ஈவு, 2வது தேவனுடைய எதிர்பார்ப்பு, God's expectation. நம்மிடத்துல தேவன் எதிர்பார்த்து தான் சில காரியங்களை நமக்கு கொடுக்குறார். இப்போ பெற்றோர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு வீட்டில் போய் சும்மா தூங்குறதுக்காகவா அதெல்லாம் செய்கிறாங்க? இல்லை. that they must get educated, then they must go to a good job, they must earn their living, and they have to they have to multiply their things. ஓகே, அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய காரியங்களை அவர்களாக பார்த்து கொள்வதற்காக அந்த காரியங்களை இது பண்ணுறாங்க. சம் பீப்புள் they will be skillful. இப்போ டெய்லர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த தைக்கிற கலையை சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஃபீல்டில் அவங்களுடைய பிள்ளைகள் டாக்டர்ஸ், they train their children to be doctors.
இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபீல்டில் பார்த்திங்கன்னா எதற்காக அவங்க வந்து அதை ட்ரெயின் பண்ணுறாங்க, எதற்காக அவங்க அப்படி கொண்டு வராங்கன்னா, ஸோ தட் அதே மாதிரி மியூசிக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இசையை கற்றுக் கொடுத்துட்டு அதை சும்மா இருக்கிறதுக்கு இல்லை, தே மஸ்ட் பி எக்ஸ்பர்ட் இன் த டேலண்ட். அப்போ அந்த தாளத்தை வர்த்திக்க பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த பர்டிகுலர் காரியங்கள் அதை வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதே போல் தான் ஆண்டவரும் நம்மை நம்பி சில காரியங்களை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, பிரசங்கிலாம் படித்தோம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்குறாரோ அதில் மகிழ்ச்சியாக இருப்பது தேவனுடைய அனுகிரகம். இப்போ தேவன் நமக்கு அனுகிரகம் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, பற்பல ஈவுகளை பகிர்ந்து கொடுக்குறார். எதற்காக கொடுக்குறாருன்னா, நாம் அதை வைத்து அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. இங்கே ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஸோ இட்ஸ் நாட் தட் ஒன்லி யூ ஷுட் பி பிளஸ்ட், பட் தட் யூ ஷுட் பி எ பிளெஸிங் டு அதர்ஸ். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. திஸ் இஸ் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு யூஸ் அவர் கிஃப்ட்ஸ் வைஸ்லி. நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், ஈவுகளை ஞானமாய் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அண்ட் we have to use him for God's purposes. தேவன் நமக்கு கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய we should not use it for our selfish motives. நமக்காகவே அதை நம்ம யூஸ் பண்ணாதபடிக்கு we should use it for God's purposes. தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக அவர் ஒரு சித்தம் வைத்திருப்பார். அந்த சித்தத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Turn with me to Acts chapter 20 verse 19 and 20. Here you see about Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டக்க ஆண்டவர் அநேக கிருபைகளை கொடுத்திருந்தாரு. விசேஷித்த அற்புதங்களை அவர் செய்தார். அவருக்குள்ள தேவன் அநேக வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுத்திருந்தார். என்னிடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ he got revelations from God. அதை வைத்துக்கொண்டு அவர் தன்னோடு வைத்து கொள்ளவில்லை, அதை சபைக்கு கொடுத்தார். அதுதான் இதில் படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20:19-20. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. Apostle Paul did it. அப்போ நம்ம சொல்லக்கூடாது அப்போஸ்தலர் அவர் பவுல் வந்து ஊழியக்காரர், அவர் செய்வார், நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. எவ்ரிபடி மஸ்ட் டூ சம்திங் ஆர் அதர் ஃபார் காட். தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு வந்து படிப்பு கொடுக்குறாரு, குடும்பம் கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு, வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அதை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன நிறைவேற்றுகிறோம் அது ரொம்ப முக்கியம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஞானமும் வெளிப்படுத்தல்களும் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்றார் 20வது வசனத்தில், Acts 20:20. You read in 20:20. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். Some people they hide the revelations which are given to them. அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அது கடைசியில் அது அவங்க போகும்போது அந்த ரெவலேஷனும் போயிடும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி செய்யவே இல்லை. அவருக்கு சொல்லப்பட்ட என்னென்ன காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினாரோ அது எல்லாமே அவர் சொல்றார். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணல, மறைத்து வைக்கவில்லை. வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி என்று சொல்றார். ஸோ பிஃபோர் he passed away, he was able to reveal all the truths which are told him. ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார், மறைத்து வைக்காம அந்த சத்தியத்தை சத்தியமாக அவர் போதித்தார். அவர் சொல்றாரு, சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்ருவானேனோ அப்படின்னு கேட்கிறார். அப்போ தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். See, this is what God's people must do. தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை
நம்மால் இயன்ற வரைக்கும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். இது நம் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். சுவிசேஷம் மாத்திரமல்ல, நன்மை செய்வது. வென் யூ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சிலர் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட் எவர் இட் இஸ், சி காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு பி ஃப்ரூட்ஃபுல் இன் லைஃப். நீங்கள் கனி கொடுக்கணும். அதுதான் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லூக்கா 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? லூக் சாப்டர் 13, லூக் 13:6-9 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், லூக்கா 13:6-9 வரைக்கும் உள்ள வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். See here you see that God plants a fig tree. அந்த பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு? எஜமான் சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒரு அத்தி மரமாக நம்மளை நடுறார் இல்லையா? அத்தி மரத்தை அவர் நடுறாரு. நட்டுட்டு விட்டுட்டார். அப்படியே நட்டுட்டு என்ன பண்ணுறாரு? கனி கிடைக்குமான்னு தேடி வர்றாரு. ஒரு மரம்னு சொல்லும் பொழுது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ் ஃபார் இட் பிளான்ட் டு பிகம் அ ட்ரீ. ஒரு சின்ன செடியாக வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அது மரமாக வருது. அது மரமாக கனி கொடுக்கலங்கிறப்போ அந்த எஜமானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹீ ஹேஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன் திஸ் ட்ரீ வில் கிவ் ஃப்ரூட். ஸோ காட்ஸ் கிஃப்ட் வி saw. Now God's expectation, we are meditating on God's expectation. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் தேடி வராரு. 3 வருஷமா தேடி வராரு. முதல் 1 வருஷம் தேடி வந்தாரு, கனியை காணும். திருப்பி 2வது வருஷம் தேடி வந்தாரு, அப்பயும் இல்லை. திருப்பி 3வது வருஷம் தேடி வராரு, அப்பயும் இல்லை. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்றாரு, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தோட்டக்காரர். எஜமான் பிதாவாகிய தேவன். தோட்டக்காரர் என்ன பண்றாரு? ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு வருஷம் கொடுங்க, இதை சுற்றிலும் கொத்தி நான் என்ன பண்ணுறேன்? எரு போடுறேன், கனி கொடுத்தால் சரி. See, God gives you all the blessings so that you can give fruit to the kingdom of God. Okay, you must be fruitful in God's kingdom. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இதுதான் நான் God's expectation சொன்னேன். அப்போ ஆண்டவர் நம்மை நாட்டி இருக்கிறது, நம்மிடத்தில் அவருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 10:37, Luke 10 and verse 37. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா Luke 10:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 37வது வசனம் வரைக்கும் நல்ல சமாரியனுடைய அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கடைசியாக அவர் சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய். அந்த சமாரியன் எப்படி அந்த குற்றுயிரால் விடப்பட்டவங்களுக்கு இறக்க செஞ்சாங்களோ, நீயும் போய் அந்தப்படியே செய். சும்மா இருக்காத, போ. See who is suffering. Do something to the neighbor who is suffering. நீயும் போய் அந்தப்படியே செய் என்கிறார். ஸோ நம்ம this is God's expectation. இயேசு சொல்கிறார், நீயும் போய் அந்தப்படியே செய். ஸோ God wants us to do something in the kingdom of God. நமக்கு கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம், நம்முடைய டைமாக இருக்கலாம், நம்முடைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நம்முடைய நல்ல காரியங்கள், இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். நான் எதையாவது ஆண்டவருக்காக ஆண்டவர் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணணும்? அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும்.
இதுதான் இரண்டாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. God is seeking for fruit. If you see James 3:13, யாக்கோபு 3:13 ஒரு வசனம் வாசிக்கலாம். James 3 and verse 13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். Through his good conduct let him show the works. கிரியையை காண்பிக்கணும் அப்படிங்கிறார். ஸோ கிரியை இல்லாமல் நம்ம வெறும் விசுவாசம் மட்டும் சொன்னால் போகிறார். உங்களில் ஞானியும் விவேகியுமாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இஃப் யூ சே தட் யூ ஆர் வைஸ் அண்ட் ப்ரூடென்ட், யூ ஹாவ் டு ஷோ வித் மீக்னஸ் த ஒர்க்ஸ் வித் குட் கான்டக்ட். தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்போ நம்முடைய கிரியைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுவார், நம்ம பூமியில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து. அப்போ மரிக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னா, பிரயாசப்படுறாங்க. they are doing something for God, they are doing something in the kingdom of God. தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். their works shall follow them. அதான் நான் சொன்னேன், அந்த கிரியையை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். God expects the work to be done by us. that is why he gives us the resources. நமக்கு டேலண்ட்ஸை கொடுத்துட்டு ரிசோர்ஸஸை கொடுத்துட்டு நம்ம சும்மா வச்சிருந்தோம் அப்படின்னா அதற்குரிய கான்சிக்வன்ஸை இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். அப்போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி அதை வர்த்திக்க பண்ண வேண்டும். அதுதான் அது ஆண்டவர் நம்ம இடத்துல வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. இதை தான் நான் எக்ஸ்பெக்டேஷன், ஐ சே காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஸோ நம்ம மரிக்கும் பொழுது நம்ம கூட எது போகும்னா, நம்ம ஆண்டவருக்காக செய்த கிரியைகள் நம்மோட கூட பரலோகத்திற்கு வரும். அதனால தான் நம்ம கிரியை செய்ய வேண்டும். இயேசு சொன்னார், பகற்காலம் இருக்கு மட்டும் நான் கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் தோஸ் ஹூ ஹேட் மைண்ட் டு டூ ஒர்க் குடன்ட் ஒர்க். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட வெளியில் எடுக்க முடியாமல் அந்த மாதிரியெல்லாம் லாக்டவுன்லாம் வந்தது, ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்லாம் வந்தது. அப்போது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லும்பொழுது, we are called to be vigilant, we are called to be wise in making use of the time. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்குற காலங்கள் நேரங்களை ஞானமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். திஸ் இஸ் God's expectation from us. First is God's gift, தேவனுடைய ஈவு. Second, God's expectation. Third is God's reward. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பிரதிபலன் கொடுப்பார். பிரதிபலன் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னதே கிடையாது, சொல்லவும் போறதில்லை. விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நிச்சயமாக பலன் இருக்கு. அதை விசுவாசத்தோடு நம்ம செய்யணும். இது வரைக்கும் நான் ஆண்டவருக்காக செய்தேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கு பலன் இருக்கிறது. இந்த உலகத்திலையும் பலன் இருக்கு, பரலோகத்திலையும் நமக்கு பலன் இருக்கு. God's reward. Okay, that is Revelation 22 and verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அந்த தாலந்து ஓமையில பார்த்தீங்கன்னா 5 தாலந்து கொடுத்துருப்பாங்க, அவன் இன்னொரு 5 தாலந்து எக்ஸ்ட்ராவாக சம்பாதிப்பாங்க. இன்னொருத்தட்ட 2 தாலந்து கொடுத்தா அவன் இன்னொரு 2 தாலந்து சம்பாதிச்சிடுவாங்க. தீஸ் 2 people they were responsible. அவங்க உத்தரவாதத்தோடு நடந்து கொண்டாங்க. ஆனால் இந்த ஒரு தாலந்து வாங்கினவன் பார்த்தீங்கன்னா புதைத்து வைத்துடுவார். அது குறித்து அப்புறம் பார்க்கலாம்.
first we will see the reward given to those people who have used the talents profitably. அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க, and they were able to take risk. இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்யணும், இல்லை ஒரு காரியத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் அவங்க தங்க மேலே அந்த ரிஸ்க் எடுத்து தான் அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. இப்போ ஊழியர்கள் கூட ஊழியர் செய்யும் பொழுது அநேகர் ஊழியர்களை தாக்குகிறார்கள் என்றெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அவங்க they risk their lives in telling the gospel to the people. ஏன் அப்படி செய்கிறார்கள்? அப்படி செய்கிறதுனால பிரயோஜனம் என்ன? நிச்சயமாக இந்த உலகத்திலையும் அவங்களுக்கு பலன் இருக்கு, பரலோகத்திலையும் இதை விட மிகுதியான பலன் இருக்கிறது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்க 2 பிள்ளைகளை ஒரு ஜீப்பில் வச்சு அப்படியே எரிச்சிட்டாங்க, உயிரோடு எரிச்சாங்க. அப்போது அவங்களுக்கு நிச்சயமாக பரலோகத்தில் ஆண்டவர் பெரிய பலனை வைத்திருக்கிறார். அப்படியாக ஊழியர்கள் பிரயாசப்படுறாங்க, அவங்களுடைய பிரயாசத்திற்குரிய பலனை நிச்சயமாக தேவன் அவருடைய வரும்பொழுது, இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எஜமான் வர்றதுக்கு நாள் செல்லும், அவர் வரேங்கிறாரு, எங்கே வராருன்னு சொல்லிட்டு நம்ம லெத்தார்ஜிக்காக இருந்தோம்னா நம்மளுடைய பலனை நம்ம இழந்து விடுவோம். நான் தான் எஜமான் எந்த நாழிகையில் வருவார்னு தெரியாது, திடீர்னு வருவார். வரும்பொழுது நம்ம அந்த அவர்கிட்டேருந்து பலனை வாங்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே மத்தேயு 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், the first thing is he commends the servants. அவர் அந்த ஊழியர்களை புகழ்கிறதை நம்ம பார்க்குறோம். நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்றது, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, the good and faithful servant என்று சொல்லி அவர் சொல்கிறார். they received the praise from the master, well done. நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னு இருக்கும், ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும்போது வெல்டன் அப்படின்னு இருக்கும், நல்லா செய்தீங்க அப்படின்னு இருக்கும். இங்கே நல்லது அப்படின்னு இருக்கு. ஸோ வெல்டன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் நமக்கு சொல்லும் பொழுது அது காட் சீஸ் அவர் ஒர்க் அண்ட் தென் ஹி அப்ரிஷியேட்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே நல்லா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் பரலோக தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு வெல்டன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே அது அதிக மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். The good and faithful servant. So our character is very important in this. அதாவது உத்தமமும் திறமையும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லலை, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. நமக்கு டேலண்ட்ஸ் இருந்தாலும் how much ever talented or brilliant we may be, God is very very particular in seeing our faithfulness. அதனால நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா, யூ ரீட் இன் ரெவலேஷன் 19, அவரோட கூட இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லிடுது. அவரோடு கூட இருக்கிறவங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்புறமா அதை இட்ஸ் இன் 21:5 21:5. ஓகே, நீங்கள் அந்த வசனத்தை வீட்டில் போய் படித்துக்கொள்ளுங்கள். அவரோடு கூட இருந்தவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோட கூட அவங்க சென்றாங்க. அவரோட கூட இருந்தவர்கள் உண்மை உள்ளவர்கள். they were faithful. those who were with him were faithful people என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இது அப்புறம் ரெஃபரன்ஸ் அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ that is the first thing that God commends the character of the servants. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ வில் மேக் யூ ரூலர் ஆஃப் மெனி திங்ஸ். நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தாளந்து இருக்கிறவன் கிட்டக்க இருக்கிற அந்த காசை, அந்த தாளந்தை வாங்கி 5 தாளந்து இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க.
இந்த மத்தேயு 25:28 அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். அந்த முதல்ல 5 தாளந்தை 10 தாளந்தா மாத்துறாரு இல்லையா? அதனால அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை, அந்த ஒரு தாளந்தையும் புதைத்து வைத்திருக்கிட்டேருந்து அதை வாங்கி 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ இல்லாதவன் சொல்லும் பொழுது அவங்ககிட்ட ஒரு தாளந்து இருந்தது. ஆனால் இல்லாதவன் என்று யாரை தேவன் சொல்லுகிறார்னா, இருந்தும் அதை பிரயோஜனப்படுத்தாதவர்கள், அது இல்லாதவர்களுக்கு சமானமாக அவங்க கருதப்படுறாங்க. You are given something, but you don't do anything with the blessing which God has given you. So you are considered as a person who is not given anything. அது மாத்திரமல்ல, அந்த கடைசியாக அந்த ஒரு தாளந்து இருக்கிறத பற்றி கடைசியாக பார்க்கலாம். இப்போ இரண்டாவதாக, ஐ வில் மேக் தி ரூலர் ஆஃப் மெனி திங்ஸ். அப்போது வாட் இஸ் த ரிவார்ட் விச் இஸ் கிவன் டு ஹிம்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். மூன்றாவதாக அவர் சொல்றாரு, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷங்கிறது உண்மையாகவே அது நித்திய மகிழ்ச்சி. ஏசாயால் நம்ம வாசிக்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியங்கள், these things were given as a good reward to those who really obliged. யார் உண்மையாகவே அந்த தாளந்துகளை, அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி உத்தரவாதத்தோடு வாழ்ந்த அந்த 5 தாளந்தை பெற்றவன் 2 தாளந்தை பெற்றவங்க உண்மையாக இருந்தாங்க. அதனால் அவர்களுக்கு இந்த ரிவார்டு கிடைச்சிது. ஆனால் இந்த ஒரு தாளந்து இருக்கிறவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. அதை நம்ம கடைசியாக பார்த்து முடிக்கலாம். 24 இது இப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதை நம்ம இந்த கடைசியாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆண்டவரை பற்றின ஒரு பிக்சரே இவருக்கு எப்படி இருக்குன்னா, அவர் கடினமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. இவனுக்கு அறிவு இருக்கு. என்ன, எஜமான் ரொம்ப பெரிய அவர் விதைக்காத இடத்துல கூட அவர் அறுத்துருவாரு, தெளிக்காத இடத்துல கூட சேர்த்துருவாருன்ற அறிவு இருக்கு. ஆனால் உணர்வு இல்லை. அறிவு மாத்திரம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகாது. நமக்கு உணர்வுள்ள ஒரு இருதயம் இருந்தால் மட்டுமே நம்மளால பரலோகம் போக முடியும். சாலமோன் மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் சொல்றாரு, எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. நீதிமொழிகள்லாம் எழுதி வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இதெல்லாம் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, அறிவை வச்சு எழுதிட்டாரு. எல்லா ப்ராவர்ப்ஸ் எழுதுறாரு, அதை எழுதுறாரு, எக்லெசியாஸ்டிஸ், எவ்ரிதிங் ஹி ரைட்ஸ். அவருக்கு நல்ல அறிவு இருந்தது, நாலேஜ் இருந்தது. ஆனால் வெறும் அறிவை வைத்து கொண்டு பரலோகம் போக முடியாது. ஏன்னா கர்த்தர் 2 முறை தரிசனம் ஆகிறாரு. அப்படியும் அவனால் கர்த்தருடைய சத்தத்தை அவனால் சரியாக கேட்டு கீழ்ப்படிய முடியவில்லை. உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அதுவே தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருந்ததுனால தேவனுடைய சித்தத்தின்படி அவன் ஊழியம் செய்து முடித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீதை பற்றி அப்போஸ்தலர் 13 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதனால நீ அறிந்திருந்தாயே, ஆண்டவர் அதை தான் சொல்றார். உனக்கு அறிவு இருக்கு, ஆனால் உணர்வு இல்லாமல் போயிட்டியப்பா நீ அப்படிங்கிறார். 26வது வசனத்துல, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளங்கள் அவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவனுடைய எண்டை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. 30வது வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அப்போ யார் தனக்கு கொடுத்த தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தாம வைத்திருக்கிறார்களோ, தேவன் தனக்கு கொடுத்த காரியத்தை தேவனுக்காக பயன்படுத்தாதவர்களுடைய நிலைமையும் இப்படித்தான் முடியும். அவங்க கடைசியில்
இட் இஸ் ஸோ பேத்தட்டிக். அவன் அதை நஷ்டம் கூட படுத்தலை, எடுத்து கொடுத்துட்டான். இந்தாங்க என்கிட்ட நீங்கள் கொடுத்தது இந்தாங்கன்ட்டு கொடுக்குறான். ஆனால் அதை ஆண்டவர் கேட்கல. கொடுத்ததை வைத்து நீ என்ன செய்தாய்ங்கிறத ஆண்டவர் கிறிஸ்டின் கேட்குறார். உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், கிருபைகளாக இருக்கலாம், வெளிப்பாடாக இருக்கலாம். என்ன செய்தாயா? வாட் டிட் யூ டூ வித் த பிளெஸ்ஸிங் விச் காட் ஹேஸ் கிவன் யூ? இதுதான் கர்த்தர் கேட்பார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுவிசேஷன் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. அப்போ யார் சுவிசேஷன் சொல்கிறாங்களோ அவங்கள நீங்கள் என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணும் பொழுது அவர்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பரம்பப்படும். either you go or you send. This is what the saying goes like that. ஸோ அப்படியாக இவன் பிரயோஜனமற்றவனாக மாறினதுனால he had to go to hell. அது எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வராதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். Why? Because the master is going to return. எஜமான் திரும்பி வரப்போகிறார். அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், வாசித்து நம்ம முடிக்கலாம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். The topic of this message is return of the master, God's gift, God's expectation and God's reward. அப்போ எஜமான் எந்த நேரத்திலையும் திரும்பி வருவார். வெகு காலம் ஆயிடுச்சு அதனால வரமாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நிர்விச்சாரமாக இருக்க முடியாது. நீங்கள் 1 பேதுருல, நீங்கள் 2 பேதுருல 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு வந்தாரானால் நம்ம ஆண்டவர் கொடுத்த ரிசோர்ஸஸ் பிளெஸிங்ஸை ப்ராஃபிட்டபுளாக நம்ம யூஸ் பண்ணலை, தேவனுடைய ராஜ்யத்துக்காக யூஸ் பண்ணலைன்னா நம்மளும் புறமான இருளில் போயிடுவாங்க. அப்படி நம்ம போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் என்ன பண்ணுறாருனா வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார். 10வது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 14வது வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். இதற்காக நாம் மனம் திரும்பி தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Return, O Christ, from yonder shore, our hearts to earn for thee. Thou camest once to crush the foe, to come again for me. He will not delay. He will not delay. He will come back for his bride again in twinkle of an eye. Oh, what a day when the dead shall rise to the celestial sky. Oh, what a day when the perfect in Christ meet Jesus on high. For Zion's sake return, my Lord, our hearts to throb with joy. The day of Christ, the rich reward for those thou didst employ. The day of Christ, the rich reward for those thou didst employ. Hallelujah.
தேவன் நமக்காக ஒரு நாளை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் நாளிலே அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம். We will receive the reward on the day of Christ. Until such time, let us work for the Lord. Hallelujah. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. 5 தாலந்து உள்ளவன் மற்ற 5 தாலந்துகளை சம்பாதித்தார் ஆண்டவரே. 2 தாலந்து கொடுத்தவங்க அனுதர் ஆண்டவரே 2 தாலந்துகளை அப்பா அவங்க சம்பாதித்தாங்க. இந்த 1 தாலந்திற்கு புதைத்து வைத்தது போல நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவனி ராஜ்யத்திற்காக பயன்படுத்தாமல் புதைத்து வைக்காத படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அறிவு மாத்திரம் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அறிவோடு நாங்கள் நின்று விடாமல் கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை தந்து ஆண்டவரே நீர் எப்படியாக கிரியை செய்கிறோம் அப்படியே நாங்களும் கிரியை செய்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே உம்மை நாங்கள் சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சபையாருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.